ஹலோ எவ்ரி ஒன், பேக் டு ஸ்டடியில் இன்னைக்கு எந்த சப்ஜெக்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரி அப்படின்றது யூனிட் 3ல வரக்கூடியது. நம்ம ஏற்கனவே நம்ம இந்த ஐஎம்ல சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎம் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி 25 கொஸ்டின்ஸ் அப்படின்றது ப்ரிலிம்ஸ் லெவலில் கேட்பாங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஐஎன்எம்னோட ரோல் தான் வந்து பார்த்தா பெருசாக மெயின்ஸில் ப்ளே ஆகும். ஹிஸ்ட்ரியோட ரோல் அப்படின்றது மெயின்ஸில் பெருசாக இல்லை. ஸோ அதனால இது வந்து ப்ரிலிம்ஸ் லெவலில் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணுமோ அதோடைய வெயிட்டேஜ் மட்டும் கொடுத்து நம்ம படித்தாலே போதுமானது. இதில் வந்து பாருங்க மேஜராக ஒரு 7 டாபிக்ஸ் தான் இருக்குது. அந்த 7 டாபிக்ஸை இந்த 11th புக் இருக்கு பாருங்க, 11th புக் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் கூட ஒரு சில ஏரியாஸ் நம்ம கம்ப்ளீட்டாக படிச்சிட முடியும். அது இல்லாமல் இந்த 6th 7th 8th இங்கே என்ன இருக்கோ அதே தான் 6 7 8 9 வரைக்குமே இருக்கும். ஸோ இப்போ ரெண்டுமே அப்படி தான் இருக்கும் போது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பாருங்க, அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க, ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். பாருங்க, இதில் என்ன அப்படின்னு பாருங்க, 3rd யூனிட்ல ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா இருக்கா. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் 2 டாபிக் மட்டும் இருக்கு. பார்க்கலாம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தா, இது 2 மட்டும் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 6th புக்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கொடுத்துருப்பாங்க. அதே வந்து பார்த்தா 9th புக்ல ஒரே ஒரு பாயிண்ட் தான், 2.5. அதுல மட்டும் தான் வந்து பார்த்தா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது இருக்கு. ஸோ இது 2 படிச்சா நம்ம ஏற முடிச்சிச்சா. இது இல்லாமல் வேற எங்க இருக்குனாக்கா 11th புக்ல தான் ரொம்ப டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன மாதிரி அந்த வெயிட் போடுறதுக்கு என்ன மாதிரி அவங்க இது வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க, கியூபிக்கல் சர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த கடவுளை வழிபட்டாங்க, சரிங்களா, எந்த மிருகத்தை பற்றி அவங்களுக்கு தெரியும், எதை பற்றி தெரியவே தெரியாது, சரிங்களா, எந்த உலோகத்தை ஃபர்ஸ்ட் அவங்க யூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே 11th நிறைய இருக்கு. சரிங்களா, அதே இல்லாமல் சிந்து சமவெளி நாகரிகம்ன்றது எந்த ஆண்டுலேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற கூட வந்து கொண்டு டீட்டெயிலாக கொடுத்துருப்பான். அந்த ஹராப்பன் கல்ச்சர் ரிலேட்டட் கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பான். சரியா? பாருங்க, இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மட்டும் வந்து பாருங்க இவ்வளோ ஏரியாவில் கவர் ஆயிடுச்சு. சரியா? அது இல்லாமல் அடுத்த ஒரு பாயிண்ட் பார்க்கணுமா, குப்தாவை பற்றி வந்து 6th புக்ல ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனா அந்த இடத்துல இருக்கும். ரொம்ப டீட்டெயிலாக எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா 11th 7th லெசன் இருக்கு. குப்தர்களுடைய ஒட்டுமொத்த கண்டென்ட், குப்தர்கள்லாம் யாரு எப்படி வந்தாங்க அங்கிருந்து ஆரம்பிக்கும். 11th புக்ல தான் வந்து பார்த்தா கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ 11th புக்ல இருக்கக்கூடியது எல்லாமே நீங்க ஃபுல் ஃபிளெஜ்டாவே அதை பார்த்து முடிச்சிடலாம், ஃபினிஷ் பண்ணிடலாம். இது இல்லாம பாருங்க 12th எத்திக்ஸ்லயே ஒரு லெசன்ஸ் இருக்கு. அந்த 12th எத்திக்ஸ்ல இருக்கக்கூடிய லெசன்ஸ் ஆக்சுவலி எதை பத்திலாம் கொடுத்துருப்பாங்கன்னா, இப்போ ஹிஸ்ட்ரியில நீங்க நிறைய டெம்பிள்ஸ் பத்தி படிச்சிருப்பீங்களே, இந்த டெம்பிள் வந்து யாரு கட்டியிருப்பா, ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா. அதெல்லாம் 12th புக்ல எத்திக்ஸ்ல ஒன் ஆஃப் த லெசன்ஸ் வந்து பார்த்தா கவர் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் அந்த 2 ஏரியாவை கவர் பண்றது. அடுத்து பார்க்கலாம் பாருங்க, டெல்லி சுல்தானியர்கள் மற்றும் முகலாயர்கள். இது வந்து பாருங்க ஏற்கனவே நம்ம மேல பார்த்தது அதே மாதிரி தான். இப்போ 7th புக்கும் 11th புக் இது 2த்தை மட்டுமே நீங்க கவர் பண்ணி கூட ஆல்மோஸ்ட் வந்து நீங்க ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இங்க அதே சேம் சினாரியோ தான் பாருங்க. டெல்லி சுல்தான்ஸ் 7th இருக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தா 11th இருக்கு. இப்போ இந்த அரேபியர்களுடைய மற்றும் துருக்கியர்களோட வருகை இருக்குல்ல, இதுல தான் இருக்கு டெல்லி சுல்தான். ஆக்சுவலி ரெண்டுமே இந்த சேம் கான்செப்ட், சேம் டெரிட்டரி பத்தி பேசுறது தான். அப்ப 7th ஒரு லெசன், 11th ஒரு லெசன், ஒரு டாபிக் முடிஞ்சிருச்சா. அடுத்து பாருங்க, முகலாய பேரரசு, அதுவும் 7th ஒரு லெசன் இருக்கு. அதே மாதிரி 11th ஒரு லெசன் இருக்கு. ஸோ இந்த 2 லெசன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணினா முகலாய பேரரசு ஒட்டுமொத்தம் ஓவர். புரியுது இல்லை? அப்போ ஒரு டாபிக்கும் 2 லெசன் படிக்க போறோம். 7th 1, 11th 1, 7th 1, 11th 1. இது முடிஞ்சிருச்சா. இது இல்லாம பாருங்க, அதே மாதிரி நான் சொல்ற மாதிரி 12th எத்திக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு லெசன் இருக்கு. இந்திய பண்பாட்டு இருக்கு, பேரரசுடைய கொடை என்ன அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தா உண்டு. இதுல வந்து ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தா இருக்கும். அப்ப இந்த டாபிக்ஸே நீங்க படிச்சு முடிக்கக்கூடிய பாயிண்ட் இதுதான். இப்போ இதுல இருக்கக்கூடிய பெரிய பெனிஃபிட்லாம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய அதே இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஒன்ஸ் நீங்க படிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அது அப்படியே கடைசி வரைக்கும் இருக்கும். இப்போ நீங்க குப்தர்கள் படிச்சோம்ல, இப்போ குப்தர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ என் பண்ணாங்கன்ற ஒரு தெளிவு இருக்கா. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே. இப்போ முகலாய பேரரசும் சரிதான், டெல்லி சுல்தானும் சரிதான். 1206 ஆரம்பிக்கும், 1206 ஆரம்பிக்கும். அதுலேருந்து ஆரம்பிச்சுட்டு கடைசியில் வந்து பார்த்தா 1526 முடியும். அந்த முடியக்கூடிய தருவாய் தான் வந்து பார்த்தா முகலாயர்கள் அப்படின்னு ஒரு டாபிக் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது அப்படியே வந்து ஒரு கண்டினியூஷன் தான். இது ஈஸியாகவும் கூட இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் வந்து சுற்றி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா டெல்லி சுல்தான்ஸும் முகல்ஸும் படிச்சு முடிக்கிறது அவ்வளோ ஈஸியஸ்ட் மேட்டர் கிடையாது. ஏன்னா நிறைய வந்து கண்டென்ட் வந்து பார்த்தா உள்ள ஒளிஞ்சிருக்கும். அதை ஒரே ஒரு டைம் மட்டும் ஒரு மைண்ட் மேப்பிங் மாதிரி போட்டு இதுதான் அதோடைய க்ரோனாலஜிக்கல் ஏரியான்றதை 2 லெசனையும் கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து அதை கை வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதே மாதிரி மராத்தாஸ், அப்புறம் வந்து விஜயநகர் அண்ட் பாமினி எம்பையர், இதுவும் அதே மாதிரி தான் வருங்க. எல்லாத்துலேயும் 7th லெசன், 7th புக்கு, 11th புக்கு. நீங்கள் பார்க்கலாமா, மராத்தாஸ் பற்றி 7th புக்கில் கொடுத்துருப்பாங்களா, அதே மாதிரி 11th புக்லேயும் இருக்குது. அப்போ 11th புக்கோடைய கண்டென்ட் வந்து பார்த்தா கரெக்டாக தெளிவாகவும் இருக்கும். 1627 அந்த மராத்தாஸ்ன்றது எப்படி எவால்வ் ஆகி எப்படி போச்சு, சத்ரபதி சிவாஜின்ற ஒரு டைட்டில் இருந்து அதுக்கப்புறம் அவரோட பையன் அதை வம்சாவதாக இருக்கக்கூடிய கதை வரைக்கும் டோட்டலாக வந்துருக்கும். அப்படி குறுக்கில் வந்து பார்த்தா அவுரங்கசீப்போட கேரக்டர் அப்படி வந்து போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே 11th புக்கில் தெளிவாக இருக்கும். 7th புக்கையும் கொடுத்துருப்பான். அப்போ இந்த 2 லெசன் அங்கே முடிஞ்சிருச்சா. பாமினி பொறுத்த வரைக்கும் சேம் அதே சினாரியோ தான். அது பாருங்க, அதே டெய்லர், அதே வாடகைன்ற மாதிரி அதே 7th புக்கு 11th புக்கு அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. விஜயநகர் அண்ட் பாமினி கிங்டம் 7th புக்லேயே இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தா 11th புக்ல ஃபர்ஸ்ட்லாம் எப்படின்னா 11th ஹிஸ்ட்ரின்றது 2 பார்ட்டாக இருக்கும். பார்ட் 1 பார்ட் இருக்கும். அந்த பார்ட் 2 புக் போடும்போது பார்ட் 2 புக்கோட ஃபர்ஸ்ட் லெசன் இதுதான், விஜயநகர் அண்ட் பாமினி கிங்டம். இப்போ வந்து மர்ஜ் பண்ணி ஒரே புக்காக இருக்குல்ல. முன்னாடி எப்படி இருந்துச்சு,
11th ஹிஸ்ட்ரி பார்ட் 1, 11th ஹிஸ்ட்ரி பார்ட் 2, இந்த மாதிரி 2 பார்ட்டாக போட்டிருக்கும்போது அப்போ செகண்ட் பார்ட்டில் இருந்திருக்கும். இது இல்லாமல் அதே ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம அந்த 12th இருக்கக்கூடிய எத்திக்ஸை நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? இது வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதான். அடுத்து பாருங்க, இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, இவ்வளோ பெருசாக இருக்கக்கூடிய எல்லா பாயிண்டும் வந்து பார்க்கலாம். செகுலரிசம்ன்ற கான்செப்ட், யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து பாருங்க 6th புக்கில் கிரேட் திங்கர்ஸ் அண்ட் நியூ தாட்ஸ் அது கவர் ஆகுது. அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் த டைவர்சிட்டி. டைவர்சிட்டினா என்னது? பன்முகத்தன்மையை நம்ம அறிவதற்கான என்னென்ன கண்டென்ட்லாம் கொடுத்துருக்காங்கிறது 6th கொடுத்துருப்பாங்க. அதே செகுலரிசம், மத சார்பற்ற ஒரு கான்செப்ட் இங்கே இருக்கும். அதே வந்து தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி அது எப்படி இருந்திருக்கு அப்படின்றது 11th புக்கில் ஒரு லெசன் இருக்கு. அதே மாதிரி பண்பாட்டு ஒருமைப்பாடு, இந்தியாவில் இருக்கக்கூடிய பக்தி இலக்கியம், அந்த பக்தி லிட்ரேச்சர் அப்படி ஒன்று படிக்குமா, அது ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்ட் வந்து பார்த்தா 11th புக்கில் கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் 12th இருக்கக்கூடிய 2 கான்செப்ட் இருக்கு. ஒன்று வேற்றுமையில் ஒற்றுமை கான்செப்ட், இன்னொன்று இந்திய பண்பாட்டிற்கு பேரரசோட படம். ஏற்கனவே மேலே உங்களுக்கு ரெஃபர் பண்ணல, அதே லெசன் தான். ஸோ அதுவுமே இந்த வார்த்தை இந்தியாவில் கவர் ஆகிடும். இவ்வளோதான் நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரியில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பாருங்க, மேஜராக நான் சொல்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளஸ்ட் கான்செப்ட் தான். ஆல்ரெடி உங்களுக்கு ரிப்பீட் பண்ண அதே பாயிண்ட் தான். என்னன்னா மொத்தமாக அப்படி சிம்பிளிஃபைடாக ஒரு 7 டாபிக் தான் இருக்குது. அந்த 7 டாபிக்மே நீங்கள் 2 லெசன் படிக்க போறீங்க. ஆக மொத்தம் ஒரு 14 லெசன்ஸ். ஆக்சுவலாக நிறைய லெசன்ஸ் கொடுத்துருக்கேன். மேஜராக வந்து பார்த்தா ஒரு 14 லெசன்ஸை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணாலே இது வந்து தெளிவாயிடும், ஹிஸ்ட்ரி வந்து தெளிவாயிடும். நீங்க ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு இது என்ன ப்ரிப்பேர் பண்ணமோ அந்த லெவலுக்கு அழகாக நீங்க ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுக்கலாம். ஒரு 7 days பிளான், அவ்வளவுதான். இந்த 7 days பிளான் மட்டும் நீங்க கரெக்டாக போட்டீங்கன்னா ஹிஸ்ட்ரின்றத ஒரு டைம் அப்படி ஃபெச் பண்ணி ஒரு ரிப்பீட்டடா அதை வந்து நீங்க ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு குரூப் 1க்கு போதுமான அளவுக்கு இருக்கும். குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு போதுமான அளவு இருக்கும். ஏற்கனவே நம்ம ஐஎம் போட்டு பார்த்துட்டோமா, ஐஎம்ல இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் ஒரு 15 கொஸ்டின்ஸ் அது வந்து மெயின்ஸுக்கு கவர் ஆகுது இல்லை. ஸோ மெயின்ஸுக்கு கவர் ஆகுதுன்னா அது கொஞ்சம் டீப்பராக பார்த்துக்கலாம். இது ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அப்படியே அழகாக நீங்கள் பின் பாயிண்ட் பண்ணிடலாம். ஐஎன்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் எடுத்துக்கோ, ஐவிஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் எடுத்துக்கோ, குப்தாஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் எடுத்துக்கோ, அதே மாதிரி டெல்லி சுல்தான்ஸ் முகல்ஸ் இதுல வந்து அப்படியே ஆல்டர்னேட்டிவ் ஒரு 2 கொஸ்டின்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போயிடும். ஸோ இது வந்து ஒரு தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட். ஸோ ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு நோட்ஸ் கொஞ்சம் தெளிவாக மேக் பண்ணிட்டு அது ஒரு 2-3 டைம் ரிப்பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக எக்ஸாம் போகும்போது ஒரு ஃபைனல் ரிவிஷன் பண்ணிட்டு கூட நீங்கள் இந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் தைரியமாக போகலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான். அதே மாதிரி இது வந்து திருப்பி புதுசாலாம் உள்ள வந்து எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அது நடந்து முடிஞ்சது தான் இல்லையா. அதில் ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா போதும், அந்த கதை தெளிவாக இருந்தால் போதும், அந்த நிகழ்வுகள் தெளிவாக இருந்தால் போதும். எந்த வார் எப்போ, அது என்ன வருஷம், எங்கெங்கே யார் யாருக்கு நடந்துச்சு, ஸோ அதில் வந்து யார் வெற்றி பெற்றா, என்ன ரீசன் ஃபார் த வார், இந்த மாதிரிலாம் நீங்கள் கூட படிச்சிங்கன்னா கூட தெளிவாக இருக்கணும். அதே மாதிரி எந்தெந்த புத்தகத்தை யார் எழுதிருக்கிறா, அந்த ஆர்கிடெக்சர் இருக்குல்ல, இந்த கட்டுமானங்கள் இருக்கு இல்லையா, கட்டுமானத்தில் வந்து பார்த்தா யார் யாரெல்லாம் எப்போ பண்ணிருக்காங்கன்ற இந்த ஒரு தெளிவு இருந்துச்சுனாலே ஹிஸ்ட்ரின்றது போதுமான அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். இது அப்படியே நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின் ஓரியன்டா இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இந்த 2 புக்ஸ்லேயே உங்களுக்கு மேஜராக கவர் ஆகிடும். நீங்க வேணா போய் பாருங்க, இது 2 புக்ஸுமே மேஜராக உங்களுக்கு கவர் ஆகிடும். அதுக்குள்ளதான் இருக்கும். அதனால நீங்க வந்து பெருசா வந்து கஷ்டப்பட்டு நீங்க போகணும்னு அவசியம் இருக்காது. சரி, இதுக்கான ரெஃபரன்ஸ் புக் பார்த்துக்கலாமா? கடைசி இதோட ரெஃபரன்ஸ் புக்கை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். என்ன ரெஃபரன்ஸ் புக் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்திய வரலாறு அந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் புக். ஸோ அந்த வெங்கடேசன் புக் வந்து நீங்க எடுத்துக்கலாம். அப்படின்னா டேப்லேயே வந்து பார்த்தா தமிழ் மீடியத்தையும் வந்து புக் கொடுத்துருக்கோம், இங்கிலீஷ் மீடியத்தையும் வந்து 10 புக் இருக்கு. அந்த புக்கையும் வந்து ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? எப்பயுமே எல்லா வீடியோஸும் நான் சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு மெட்டீரியல் வந்து ஒரு சோர்ஸாக நீங்க வச்சுக்கோங்க. மல்டிபிள் சோர்ஸஸ்க்கு போகாதீங்க. எப்பயுமே ஒரு சப்ஜெக்ட் இருக்கா, அந்த புக் வாங்க, இந்த புக் வாங்க, ஐயோ அது என்கிட்ட இல்லை அதையும் வாங்கிடுது அப்படிமே எல்லாத்தையும் வாங்கி போட்டீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் இவ்வளோ பெருசு இருக்கும். அதை பண்ணக்கூடாது. ஒரு மெட்டீரியல் இருக்கணும், அந்த ஒரு மெட்டீரியல் கூட எல்லா சோர்ஸஸும் தூக்கி உள்ள அதுல நீங்க கம்பைல் பண்ணி வச்சிருக்கணும். அப்படி வச்சீங்கன்னா தான் ஒரே ஒரு ஹேண்ட் புக்கு அந்த ஒரு மெட்டீரியல் மட்டும் நீங்க ஃபைனலா ரிவிஷன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுதான் பெஸ்ட் மெத்தட். அதை விட்டுட்டு ஒரே சிலபஸ்க்கு மல்டிபிள் சோர்சஸ் வச்சிருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அதை முடிக்கவும் முடியாது. நம்ம அதை முடிக்கிறதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மகிட்ட இருக்குது. முடிச்சிருக்கின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா, இன்னும் அந்த புக்கில் அதை படிக்க மாட்டோம், இந்த புக்கில் இது படிக்க மாட்டோம், அப்படி மட்டும் தான் படிக்கவே இல்லைன்னு மட்டும் தான் திரும்பி தவிர்த்துட்டு இது நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோன்ற ஒரு கான்ஃபிடன்ஸாகவே வராமல் போயிடும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்து அடுத்த சப்ஜெக்ட்கான வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகேவா? தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் யூனிட் 6 இருக்குது. நாளைக்கு வீடியோவில் வந்து பார்த்தா யூனிட் 6க்கான கண்டென்ட் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் வந்து ஒரு சில தெளிவு வரைக்கும் பார்த்துக்கலாம். தேங்க்யூ, பாய்.